திரு ராஜா அவர்களின் பட்டிமன்றம் தான். சோ ஹரி அவர்களை பழைய பாடல் அணியிலிருந்து முதல் முறையாக பேச வாங்க ஹரி. தமிழ் மொழிக்கு அழகு, அத்தமிழுக்கு ரகரம் அழகு. அந்த அழகான தமிழ் நாட்டின் இது மாலை பொழுதில் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் வணக்கம். ஒரே விஷயம், இவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் நண்பர் ஒருத்தர் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 9வது படிக்கிற ஒரு பையன் வந்து பட்டிமன்றத்துல பேச்சாளராக இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு நம்ப முடியல. என்னப்பா அந்த பையன் தமிழ்ல பேசுறாரா ஆங்கிலத்தில் பேசுறாரா எனக்கு கேட்டாரு. தமிழ்ல தாங்க பேசுறாரு அப்படின்னு இவரோட பழைய வீடியோ ஒண்ணு அனுப்பிச்சேன். அவருக்கு உண்மையாலுமே அவருக்கு பொறுப்பு முடியல, இந்தியாவில இருக்காரு அவர் தமிழ் அவர் தான் காப்பாத்துறான்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இவர் வீடியோ அனுப்பிச்ச உடனே அவருக்கு வந்து ஆத்து போச்சு, என்னப்பா இப்படி நாமெல்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. நாமெல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருந்தோம், பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு ஒவ்வொரு கோயிலா போய் பார்த்துருக்கோம் அந்த வயசுல. இவர் பாருங்க பேச்சாளர் தான் இருக்காரு. கண்டினியூ பண்ணப்பா. வேலை நிமித்தமாக அயல் நாட்டுக்கு வந்தாலும் தன் தாய்மொழியை மறக்காமல் என்னை போன்ற அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துச் செல்லும் நடுவர்களுக்கும் மற்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் பிடிச்ச தலைப்பு. மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா அது புதிய பாடல்களா? புதிய பாட்டை மட்டுமே கேட்டு வந்த ஜென்சி தலைமுறையில இருந்து வந்தனா பழைய பாட்டுக்காக பேசினா எங்க தலைமுறைய பழைய பாடல் எவ்வளவு கவர்ந்திருக்குன்றத பத்தி யோசிச்சு பாருங்க. நடுவரையா, இசை என்பது இதயத்தின் மொழி, நம் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா ஒரு பாட்டோட இசை புரியும், எதுவே நம்ம கொஞ்சம் சோகமாவோ இல்ல வருத்தமாவோ இருந்தோம்னா அந்த பாட்டோடைய வரிகள் புரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கிட்ட வந்த புதிய பாடல்கள்ல இசையும் புரியல வரியும் புரியல, அப்புறம் எப்படிங்க மனசு கவருது? அந்த காலத்து பாடல்கள்ல பக்தியை வளர்த்தாங்க. ஒவ்வொரு மத கடவுளுக்கும் பாட்டு இருந்தது. உதாரணத்துக்கு மருதமலை மாமணிய முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணிய முருகையா. இந்த பாட்டை கேட்டா அந்த மருதமலை முருகன் மட்டும் இல்லைங்க, எல்லா மலை முருகனும் உருகிடுவாங்க. மக்கள் மனதை கவர்ந்ததுனா தானே தளபதி கில்லில இருந்து கோட் வரைக்கும் நான் பாட்டை யூஸ் பண்றாரு. புதிய பாடல்கள்ல ரொம்ப பெருசா பேசப்படுறது ஃபாஸ்ட் பீட்டும் வைபும் தான். இது ரெண்டும் பழைய பாட்டுல இல்லையா? நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் மூவியான தளபதின்ற பாடத்துல வர ராகமா கைதன்ற பாட்டுல இல்லாத வைபாங்க புது பாட்டுல இருக்கும் போது இளைஞரெல்லாம் நாங்க இருந்தப்ப மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். அவர் சொன்ன மாதிரி அது அவ்வளவு மக்களுடைய மனதை கவர்ந்தது. அதுல நம்ம இசைஞானி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டான சாக்ஸோபோன் ட்ரம்பட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபோக் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இந்த பாட்டு பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் போல 2002ல மோஸ்ட் பாப்புலரான சாங்ஸ்ல 4வது இடத்தை பிடிச்சது. அதுவும் எதிரணி பேச வந்திருக்கிற புது பாடலோட காலகட்டத்துல மக்கள் மனதை கவராம இது சாத்தியமா இருக்குமா? அது மட்டும் இல்ல, நம்ம எம்சி சொன்ன மாதிரி இதை யாராவது வாசிக்கையோ இல்ல பாடையோ ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் பின்னாடி அப்படியே கோரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சமீபத்துல நடுவரையா நான் லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஒவ்வொரு பாட்டும் நல்லா தான் இருக்கும். தம்பி ஸ்கூல் கட் பண்ணிட்டு போனியா இல்ல? நான் சொன்ன மாதிரி அந்த படத்துல ஒவ்வொரு பாட்டும் நல்லா தான் இருக்கும். அந்த படம் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆனா அந்த படத்தை மக்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்து எது தெரியுமா? ஒரு பாட்டுங்க, ஒரே பாட்டு, நம்ம கேப்டனுடைய பாட்டு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். புதிய பாடல் அணி ரொம்ப வருந்துகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு புதிய படம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது மக்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மனசை கவர்ந்த பழைய பாடு தேவைப்படுது. திரைப்பட பாடல்களை பத்தி பேசிட்டு பாடுங்களா பத்தி பேசாம இருக்க முடியாது. அவர் எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நம்ம ட்ரிபியூட்டா கொடுக்கறது இந்த பாட்டு தான். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். இந்த பாட்டு மாதிரி அவர் பாடின புது பாடல்கள்ல அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு ஒரு பொருத்தமான பாட்டு இருக்காங்க.
இருந்துச்சுன்னா எதிரின்னு சொல்ல சொல்லுங்க. பழைய பாடல்கள் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்ததுக்கான இன்னொரு காரணம் அர்த்தமுள்ள வரிகள் தான். உதாரணத்துக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாட்டான கண்ணே கலைமானே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுல வர வரிகள், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. இந்த பாட்டை நம்ம ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாட மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு கப்பலுக்குள்ள இருக்க மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு கவிஞன் தான் இவ்வளவு நாளா நேசிச்ச மொழிக்காக இந்த பாட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த காலத்துல வர பாடல்கள்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. இப்ப வர பாடல்கள் முழுசா தமிழ் வந்தாலே பெரிய விஷயம். சொன்ன நடுவரியா பழைய பாடல்கள் தான் மக்களுக்கு கலந்துருக்கு. நடுவரையா, ஒரு நல்ல தூக்கத்துக்கு தேவையானது நல்ல தூக்கம், நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சதாதான்ப்பா. சரி, நான் சொல்றேன். அம்மாவின் தாலாட்டு, பாட்டி சொல்ற கதைகள், ஒரு நல்ல கதை புத்தகம். ஆனா எப்பவுமே நம்ம ராஜா சார் போட்டா அடிச்சுக்கவே அவர் எவ்வளவு மெலோடிஸ் போட்டுருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்க நாள் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்ல எவ்வளவு ஹெக்டிக்கா இருந்தாலோ அது எல்லாத்தையும் மறந்து உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. பூவே செம்பூவே உன் வாசல் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். இந்த பாட்டை நம்ம ஏசுதாஸ் சார் வாசிச்சு கேட்கும்போது வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு படத்துக்கு அட்லீஸ்ட் 2 இல்ல 3 மெலோடி சாங்ஸா தெரிஞ்சு. ஆனா எதிரணி பேசுற காலகட்டத்துல அது படிப்படியா குறைஞ்சு இப்ப இந்த மாதிரி பாடல்கள் வரதே ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. இப்ப வர பாட்டெல்லாம் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா தூக்கம் வராதுங்க, தலைவலி மட்டும்தான் வரும். கடைசியா நடுவரையா, புதிய பாட்டு கேட்பதுன்றது நம்ம கிரிக்கெட் ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி சிஎஸ்கே vs SRH மாதிரி பாப்போம், ரசிப்போம், ஒரு 2 நாள்ல மறந்துடும். ரசிக்கிற மாதிரி நீங்க விளையாடுறப்பா அவங்க. சரி, சோகப்படும். ஆனா பழைய பாட்டு கேட்பதுன்றது நம்ம காலங்காத்தால அலாம் வச்சு இருந்துச்சு, அப்பாவையும் அம்மாவையும் எழுப்பி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபுல் மேட்சும் லைவா உட்காந்து பாக்குற மாதிரி. கல்யாணம் ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இப்போ பாக்குறேன், அனுபவத்துல சொல்றேன். அப்போ ஞாபகம் இருக்கும், வாழ்நாள் முழுக்க பசுமையா இருக்கும் பழைய பாட்டு கேட்பதுன்றது. அதனால புதிய பாட்டு செவிக்கானது, பழைய பாட்டிலே மனதுக்கானதுன்னு கூறி நல்ல வாய்ப்பு நாளைக்கு நல்லோருக்கு நன்றி கூறி பவர் பிளே, யங் பிளேயர் பவர் பிளே முடிஞ்சது. நீங்க அடுத்தது மீண்டு வர உங்களை ஆண்டவன் ஆசீர்வதிப்பாரு. இந்த பேச்சுல வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இப்ப நம்ம பழைய பாடலா புதிய பாடலான்னு பார்க்கும்போது எங்க நம்ம லைன்